ஃப்ரெண்ட்ஸ், ஜிவி பிரகாஷ் சைந்தவி பிரிய காரணம் அந்த நடிகையா? முதல் முறையா மனம் திறந்த பிரபலம் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஜிவி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்துக்கு காரணம் ஒரு நடிகை தான்னு வைரல் ஆகிய பதிவுக்கு முதல் முறையா ஜிவி பிரகாஷ் விளக்கம் கொடுத்திருக்கார். நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் பிரபலமானவர் தான் ஜிவி பிரகாஷ். இவர் கடந்த வருடம் அவருடைய காதல் மனைவி சைந்தவியை விவாகரத்து செய்துள்ளார். இதற்கு காரணத்தை இருவருமே சொல்லல. பிரிந்தாலும் வேலைன்னு வரும்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்காங்க. இருந்த போதிலும் ஜிவி பிரகாஷ் சைந்தவி ரெண்டு பேரும் விவாகரத்து செய்ய நடிகை திவ்யா பாரதி தான் காரணம்னு பல பேர் சமூக வலைத்தளங்கள்ல ட்ரோல் செய்து வராங்க. இந்த வதந்திக்கு முதல் முறையா ஜிவி பிரகாஷ் விளக்கம் கொடுத்திருக்கார். அதாவது பொதுவா பிரபலங்கள்னு வரும்பொழுது வதந்திக்கு பஞ்சமே கிடையாது. அந்த வரிசையில கடந்த வருடம் விவாகரத்து அறிவித்த ஜிவி பிரகாஷ் சைந்தவி இருவரும் கடுமையா விமர்சிக்கப்பட்டாங்க. ஆனா அவர்கள் இருவரும் ரொம்ப அமைதியா தான் இருந்தாங்க. இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா நாங்க பிரிகிறோம், ஆனா நாங்க நண்பர்களா எங்கள் வாழ்க்கையில தொடருவோம்னு குறிப்பிட்டு அறிக்கையை பதிவு பண்ணாங்க. இந்த நிலையில ஜிவி பிரகாஷ் திவ்யா பாரதி நடிப்பில் வெளியான கிங்ஸ்டன் திரைப்படத்தின் ப்ரொமோஷன் வேலைகள் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல பேட்டி ஒன்றில் பேசிய ஜிவி பிரகாஷ், நான் பேச்சுலர் திரைப்படத்துல நடிக்கும் போது திவ்யா பாரதியோட சேர்ந்து நடித்த என்னுடைய மனைவியை பிரிய காரணம்னு பலரும் பேசி வந்தாங்க. ஆனா அது உண்மை இல்ல. பேச்சுலர் படத்திற்கு பின்னாடி அவரை கிங்ஸ்டன் படத்தில் தான் பார்த்தேன். வெளியில் நாங்க பார்த்து கொண்டது கூட கிடையாது. இவ்வளவுதான் எங்களுடைய உறவு. இதனை தொடர்ந்து திவ்யா பாரதி பதில் பேசும்போது ஜிவி பிரகாஷ் சாரோட சேர்ந்து நடித்தால் தவறுன்னு பேசினாங்க. எனக்கு பிறை தேடும் பாடல் மிகவும் பிடிக்கும். ஜிவி பிரகாஷ் சைந்தவி இருவரும் அழகான தம்பதிகள். அவர்களுக்குள் நான் வரவே இல்லை. என்ன குறிப்பிட்டு பேசாதீங்க. இருந்தாலும் சில பெண்கள் சமூக வலைத்தளங்கள்ல ஏன் இப்படி பண்றாங்க? அவங்க செம்ம ஜோடி தெரியுமா? ஏன் நீங்க போய் இப்படி கெடுத்தீங்க என கருத்துக்களை பகிர்வார்கள். நான் பார்த்துவிட்டு எதுவும் பதில் கொடுக்க மாட்டேன் என திவ்யா பாரதி பேசியிருக்காங்க. இந்த செய்தி சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி வருகிறது.